இந்த கொரோனா காலப்பகுதியில் பார்த்தீங்கன்னா ஊரடங்கு தவிர்த்த நேரத்தில் வெளியில் போகும்போது மாஸ்க் அணிஞ்சிட்டு போங்கன்னு சொல்லி காவல்துறையும் சரி டாக்டர்ஸும் சரி சொல்கிறாங்க. ஆனால் எந்த மாதிரியான மாஸ்க் கொரோனாவிடம் இருந்து ப்ரொடெக்ட் பண்ண மட்டும் யாரும் சொல்கிறதில்லை. நாங்கள் பாட்டுக்கு ஃபார்மசிகளில் வாங்கும் சில மாஸ்க்குகளையும் காமன்ஸில் விற்கப்படும் துணி மாஸ்க்குகளையும் ஏன் நமது கேன் கர்ச்சீஃப்களையும் கூட முகத்தில் கட்டிட்டு போவோம். ஆனால் அது எவ்வளோ பெரிய ஆபத்துன்னு சொல்லி உங்களுக்கு தெரியுமா? ஆமாங்க, துணி மாஸ்க்குகள் கேன் கர்ச்சீஃப்ஸ் ஆபத்து விளைவிக்கக்கூடியவை. துணி மாஸ்க்குகளால் என்ன மாதிரியான ஆபத்து ஏற்படும் என்றும் எந்த வகையான மாஸ்க் கொரோனாவிடம் இருந்து ப்ரொடெக்ட் பண்ணும் என்றும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் உங்கள் Mr.Thenu. பொதுவாக இரண்டு வகையான மாஸ்க்குகள் உள்ளன. ஒன்று சர்ஜிக்கல் மாஸ்க், அதாவது அறுவை சிகிச்சை முகமூடி, மற்றது ரெஸ்பிரேட்டர்ஸ், சுவாச கருவிகள் என்று சொல்றாங்க. இதில் சர்ஜிக்கல் மாஸ்க் பார்த்தீங்கன்னா ஃபார்மசிகளில் கிடைக்கக்கூடியதும் நீர்த்துளிகளின் மூலம் ஏற்படும் தொற்றுகளில் இருந்தும், அதாவது உமிழ்நீரின் மூலம் வரும் தொற்றுகளில் இருந்து பயாலஜிக்கல் ஃப்ளூயிட்ஸ் ஸ்பிளாஷஸ்களிலிருந்து உங்களை பாதுகாக்கிறது. இந்த மாஸ்கை 3 தொடக்கம் 8 மணி நேரத்துக்கு மேல் அணியக்கூடாது. இந்த மாஸ்க் கட்டாயம் வாட்டர் ப்ரூஃப் லேயருடன் இருக்க வேண்டும். இந்த மாஸ்க் ஏர்போர்ன் இன்ஃபெக்ஷனிடம் இருந்து பாதுகாக்காது, அதாவது கொரோனா வைரஸிடம் இருந்து பாதுகாக்காது. ஸோ இந்த மாஸ்கை நம்பி வெளியே போகாதீங்க. சர்ஜிக்கல் மாஸ்க்குகளே கொரோனா வைரஸிடமிருந்து பாதுகாக்காது என்றால் நாம் அணியும் துணி மாஸ்க்குகளும் கேன் கர்ச்சீஃப்களும் எப்படி பாதுகாக்கும்? அத்துடன் இவை வாட்டர் ப்ரூஃப் கிடையாது. நீங்கள் பேச பேச இவை உங்கள் உமிழ் நீரால் நனைந்து ஈரமாகிவிடும். ஆகவே சாதாரண நேரத்தை விட இப்பதான் நீங்கள் வைரஸால் பாதிக்கப்பட அதிக வாய்ப்புள்ளது. என்ன மாதிரியான மாஸ்க் கொரோனாவிடமிருந்து பாதுகாக்கும் என்று பார்க்கலாம். ரெஸ்பிரேட்டர்ஸ், இதை அணிந்தால் ஏர்போர்ன்ஸ் இன்ஃபெக்ஷனிடமிருந்து பாதுகாத்துக் கொள்ளலாம்னு சொல்கிறாங்க. ஆனால் இவை சாதாரண ஃபார்மசிகளில் கிடைப்பதில்லையாம். எங்கே விற்கும் எனக்கும் தெரியாது. ஏதாவது கடைகளில் விற்கப்பட்டால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க, யாருக்காவது பயன்படட்டும். ஆன்லைன் ஸ்டோர்களில் உள்ளது, ஆனால் வீடு வந்து சேருமான்னு தெரியல. ஸோ நான் லிங்க் கொடுக்கல. இந்த ரெஸ்பிரேட்டர்ஸ் ஆனது தூசி, புகை, மூடுபனி, நீராவிகள், வாயுக்கள், அதாவது கிருமி நாசினிகள், மயக்க வாயுக்கள் உள்பதை தடுக்கிறதாம். இவை இருவகையாக உள்ளது. N95 ரெஸ்பிரேட்டர்ஸ் அண்ட் ஹனிவெல் ரெஸ்பிரேட்டர்ஸ் வித் ரிமூவல் ஃபில்டர்ஸ். ஒரு சாதாரண மனிதனுக்கு N95 ரெஸ்பிரேட்டர்ஸ் போதுமானது. N95 ரெஸ்பிரேட்டர்ஸ் ஆனது 95% ஏர்போர்ன்ஸ் பார்ட்டிகிள்ஸை வடிகட்டும்னு சொல்கிறாங்க. ஒரு சாதாரண சர்ஜிக்கல் மாஸ்க், துணி மாஸ்க் அண்ட் கேன் கர்ச்சீஃப்ஸாக நம்பி வெளியே போகாதீங்க. ஸோ இயல்பானவரை வீட்டில் இருங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோஸ்க்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். பிரியோசனப்படட்டும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு புது வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திக்கும் போது நான் உங்கள் தேனு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.